சூரத்துல் ஃபலக் அதிகாலை. கடந்த அத்தியாயம் ஓரிரை கொள்கையை அழுத்தமாக பிரகடனப்படுத்தி அல்லாஹுவின் தனித்தன்மையை நிலைநிறுத்தி பதிய வைத்தது. அந்த ஏகத்துவ சித்தாந்தத்திற்கு எவ்வகையிலும் பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்கான பாதுகாப்பு தேடலை இறைவனிடமே கேட்க வேண்டும் என்று இந்த அத்தியாயம் அறிவுறுத்துகிறது. இதுவும் இதனை அடுத்திருக்கும் அத்தியாயத்தையும் முஅவ்விதத்தைனி பாதுகாப்பு தேட தூண்டும் 2 சூறாக்கள் என்று அழைப்பது. மதீனாவில் அருளப்பட்ட இது இறைமறையின் 113வது அத்தியாயமாகும். 5 வசனங்களை கொண்ட இதில் 23 சொற்களும் 78 எழுத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தீய சக்திகளுக்கு பெரும் போராமை இருந்தது. மதீனாவின் முனாஃபிக்குகள் யூதர்கள் கடும் போராமையில் இருந்தனர். யூத பெண்ணொருத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கவும் முனைந்தார். அதனால் லேசான சிறு பாதிப்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்டது. அவர்களது சிந்தனையை சிதைக்கும் அளவிற்கோ பேச்சு தடுமாற செய்யும் அளவிற்கோ செயல்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அளவிற்கோ எதுவும் நிகழவில்லை. தூதுத்துவம் பெரும் பொறுப்பை தந்த அல்லாஹ் இறுதி வரை அதற்கு எந்த களங்கமும் வராவண்ணம் காப்பாற்றினான். தூதுத்துவ பெரும் பொறுப்பை தந்த அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி வரை அதற்கு எந்த களங்கமும் வராவண்ணம் காப்பாற்றினான். அது பற்றிய வேண்டுதலை கொண்ட அற்புத அத்தியாயமாக இது இருக்கின்றது. இதை அடிக்கடி தூய உணர்வுடன் ஓதி நமக்கு நாமே ஊதி உடம்பில் தடவிக் கொள்ளலாம். தூங்கும் முன்பும் செய்வது சிறப்பு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் இறைவா. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறையேக இறைவன் அல்லாஹுவின் எழில் திரு பெயர் போற்றி தொடங்குகிறேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். தூதரே கூறுவீராக, இவ்வாறு பிரார்த்திக்குமாறு கூறுவீராக, இருளை விரட்டி வெளிச்சமாக்கும் அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த இறைவன் படைத்த படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. இரவின் இருள் சூழ்ந்து படரும் போது ஏற்படும் அனைத்து வகை ஜந்துக்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ. மந்திரம், மாயம், சூனியம் செய்யும் வண்ணம் முடிச்சுகளின் மீது ஊதும் ஆண் பெண்களின் தீங்கிலிருந்தும். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. பொல்லா போராமைக்காரர்களின் போராமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்குகள் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கண்களால் கருவி, இதயத்தால் புழுங்கி, வார்த்தைகளால் வதைத்து எரிச்சலில் எரியும் போராமைக்காரர்களின் பொல்லா கண்களில் இருந்தும் பாதுகாவல் தேடுவோம். ஸதகல்லாஹ்